கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய நம்மால் கூடும். சங்கீதம் 18:1 சொல்லுகிறபடி, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று அனுதினமும் கூறுவோம். நாம் பெரிதான காரியங்களை ஆண்டவருக்காய் செய்வோம். கர்த்தரை நிலைத்திருந்து கனி கொடுப்போம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்ன ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவருக்காகவே வாழ்வோம். அவர் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவோம். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடே கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வோம் ஆண்டவரே. உடைய பலத்தை அதிகமாய் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய கிருபையை தாங்க. நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உமக்காய் வாழும்போது, உம்மை பின்பற்றும் போது எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிற ஐயா. உடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். உடைய பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. எந்த வகையிலும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.